தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். சனி பயிற்சி 2025 வருதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பயிற்சி ஆகுதுங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் விளக்கமாக போடுறேனுங்க. சும்மா இப்போ குறிப்பாக மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. 2025 டு 27 எப்படி இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குங்களாமா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் சேர்க்கை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடக ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல முன்னேற்றம் கொடுக்குங்க. அதாவது மிதுன ராசிங்க. மிதுன ராசிக்கு தொழிலத்தில் உச்சத்தை தொடுவாங்களாமா. அருமையாக இருக்குதுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. சிம்ம ராசிக்காரருக்கு பொறுமையாக நிதானமாக இருக்கணுங்க. கன்னியா ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சுக்கிடலாங்க. விருச்சிக ராசிக்காரருக்கு உழைத்தால் வெற்றிங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டில் போயிட்டுருக்குங்க. ஸோ உழைச்சி போடுங்க, புரியுதுங்களா? அப்புறம் துலா ராசிக்காரங்களும் வெற்றி அனைத்துலையுமே உங்களுக்கு அடிச்சு போடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. மகர ராசிக்கெல்லாம் ஆட்டம் போட வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க. மகரம் ஆட்டம் போட வேண்டாங்க. தனுசு ஏமாற வேண்டாங்க. கொஞ்சம் அதுலேயும் கவனமாக இருந்து செயல்பட்டு போடுங்க. ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. சனியிடமிருந்து கும்பராசிக்காரங்க விடுதலை ஆகிறாங்க. ஸோ அது ஒரு அமைப்புகள்ன்றதும் கொடுக்குங்க. ஒன்று இதில் என்னென்னா ஜென்ம சனி விலகிறாரு இல்லைங்களா, அதே உங்களுக்கு பெரும் விடுதலை தாங்க. அதுக்கு மறுக்கா உங்களுக்கு 2.5 வருஷம் இருந்தாலும் பெரும் பாதிப்பு கொடுக்காதுங்க. மீனராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு ஜென்ம சனியாக ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் தடை தாமதங்கள்ன்றதும் கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.